ஓகே, இப்போ பவர் பாயிண்ட்டை பற்றி நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும் அப்படின்னா, ஸோ நான் அது ஒரு சாம்பிள் டெமோ காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போது நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பவர் பாயிண்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், msoffice.pptx அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், பை கலெக்டிவ் நாலேஜ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், என்னுடைய அடுத்த ஐடியா. இப்போ நான் ஃபஸ்ட்டு எதை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி இப்போ உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்டு, டாக்குமெண்டேஷன். ஸோ எம்எஸ் வேர்டு எதுக்காக, டாக்குமெண்டேஷனுக்காக. அதில் டாக்குமெண்டேஷனில் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஸ்டைலிங் அண்ட் தீம்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்பெல்லிங் பண்ணிக்கலாம், ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், கிராமர் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை சினானிம்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஆல்டர்னேட் வேர்ட்ஸை போட்டுக்கலாம், கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் எம்எஸ் வேர்டுனுடைய மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எதுக்காக, இதில் என்னுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, டேபிளர் டேட்டா அண்ட் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் புக்கை செட் பண்ணிக்கலாம், தென் அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். அதில் எக்ஸல் டேபிள்ன்ற ஃபீச்சர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி அது வழியாக நம்ம ஈஸியாக டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேஷன்ஸ் ஆன் டேட்டா பண்ணிக்கலாம். தென் ஃபார்மேட்டிங், நியூமரிக் டேட்டா, ஸ்ட்ரிங் இதெல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் பண்ணிக்கலாம், சார்ட்டிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் எதுக்காக, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பவர் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்லைட்ஸ் இல்லைங்களா. அடுத்தது இதில் நம்ம வேணுங்கிற ஃபார்மேட் அப்ளை பண்ணிக்கலாம், விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், டெலிவரிங் பண்ணிக்கலாம். எப்படி டெலிவர் பண்ணணுன்றது தான் பவர் பாயிண்ட். அடுத்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரிவ்யூ. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சாம்பிள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் உங்களுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கு வேணுங்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்லைடில் போட்டு வச்சுருக்கேன். அதில் சில அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பவர் பாயிண்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாலிடான ஐடியாவை கொடுத்துருக்கோம். லெட் அஸ் கோ ஆன் பில்ட் பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ்.